அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வேலூரில் தாவேகா நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார் திரு விஜய். முதல்வர் திரு ஸ்டாலின் டெல்லியில போட்டி போட போகிறார். டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்று ஏன் பேசுகிறார் முதல்வர் என்று திரு விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2026 தேர்தல் திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு விஜய் என்றுதான் அமைய போகிறது. இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேயான போர் என்றும் திரு விஜய் பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஏன் 2026 தேர்தலை தனி நபர்கள் போராக சித்தரிக்கிறார் விஜய் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல், இரண்டு கூட்டணிகளுக்கு இடையேயான தேர்தல் என்று பார்ப்பதை விட பெரும்பாலும் இரண்டு ஆளுமைகளுக்கு இடையிலான தேர்தலாகத்தான் அது பார்க்கப்படுகிறது, மாநில அளவிலும் தேசிய அளவிலும். அந்த அடிப்படையில் தான் 2026 தேர்தலையும் திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு விஜய் என்று நிறுவ கட்டமைக்க முயற்சிக்கிறாரா? நிச்சயமா விஜய் அவர்கள் அப்படித்தான் கட்டமைக்க முயற்சி செய்கிறார். இன்னொன்று, திமுகவை பொறுத்தவரை 2019, 2021, 2024 பாராளுமன்ற தேர்தல், 3 தேர்தல்களோட தொடர் வெற்றியும் அவர்கள் மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியல் தான் மையமாக முன்வைத்தனர். அது இன்றைக்கு நேற்று இல்ல. 2014 பாராளுமன்ற தேர்தலில் விஜய் ஜெயலலிதா அவர்களே அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தல். இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் இங்க அதிமுக பாஜக ஒரு கூட்டணியில இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அந்த தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல தான் தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலை பேசுறாங்க. அந்த அரசியலை விஜய் பேசாமல் தவிர்க்கிறார். பாஜக எதிர்ப்பு என்பது இல்ல, ரொம்ப தீவிரமா இல்ல. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஆனா பாஜக மீதான கடுமையான விமர்சனம் இல்ல ஒன்று. அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னா, நீங்க களத்தை மு.க. ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா, விஜய் அவர்களா, சீமான் அவர்களான்னு கேட்கிறப்ப விஜய் எல்லாருடைய வீடுகளையும் விஜய் சொல்வது போல இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார். பட் என்னன்னா, அதுல பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகளாக இருக்காங்க. அவர்களுக்கு வாக்குரிமை இன்னும் வரல. பட் ஆனா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார். சோ அந்த அடிப்படையில விஜய் என்ன நினைக்கிறார்னா, இதை ஒரு அகில இந்திய அளவுல ஒரு டெல்லியா தமிழ்நாடா என்று கேட்கிற இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் உயர்கிறது. அது விஜய் அவர்கள் அது தனக்கு ஒரு அச்சமாக நினைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா, விஜய் அவர்களான்னு கேட்கிறப்ப அங்க விஜய் அவர்களுக்கான ஒரு ஓட் பேங்க் இயல்பாகவே திரண்டு விட முடியும். இன்னொன்று, விஜய் தொடர்ச்சியாக குறிவைப்பது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தன் பக்கம் திரும்பும் என்று நம்புகிறார். அவர் அதற்காக களப்பணிகளும் செய்கிறார். சில ஏரியாக்கள் அப்படி நடந்திருக்கவும் செய்கிறார். தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்பு அல்லது டெல்லி எதிர்ப்பு என்கிற அரசியலை காட்டுகிறப்ப விஜய் அவர்களால் அந்த அளவு வீரியமான அரசியலை செய்ய முடியல. சோ அப்ப அவர் என்னன்னா, அதற்கு பின்னால நீங்க சட்டம் ஒழுங்கு விவகாரங்களா இருக்கலாம், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாததா இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயமா அவர் பேச முன்வந்திருந்தாலும் கூட முதல் முக்கிய குறியாக விஜய் அவர்களுக்கு தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை இல்லை. சோ அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க திமுகவும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள வந்தாங்கன்னா அந்த இடத்த ஈஸியா நம்ம டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு வார்த்தையால சொல்றது மட்டும் இல்லாம களத்திலையும் காட்டிட முடியும். இது ஒரு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு என்பது வசதியா இருக்கா? திமுக வெர்சஸ் தாவேகான்னு பேசுறதோ, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு பேசுறதோ எளிதா வசதியா இருக்கு. ஆமா, எளிதாகவும் இருக்கு. அது எதிர்க்க முடிந்த ஒரு ஆற்றலாகவும் இருக்கு அவருக்கு. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தோடு அது முடிந்து போய் விடுகிறது. நீங்க அரசியல் எதிரி என்று திமுகவை சொல்லியிருக்கீங்க, கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லியிருக்கீங்க. ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட வெளியாகாத சூழல்ல இருக்கு. சிபிஐ விசாரணை போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கக்கூடிய சூழல்ல இதே விஜய் அவர்கள் கடந்த கூட்டங்கள்ல பேசுகிற பொழுது எனக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு மென்மையான போக்குல தான் அதை கையாண்டார். பட் இந்த திமுக தேர்தல் நேர அஸ்திரமாக ஏற்கனவே அவர்கள் 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றிகளுக்கெல்லாம் தொடர் அச்சாரமாக இருந்ததே பாஜக எதிர்ப்பு தான். அதை தான் மீண்டும் பேசு பொருளாகிறத விஜயால் ஜீரணித்துக் கொள்ள முடியல. நீங்க திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. பதிலுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய்க்கு எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறார்.
சோ அதுவும் நடக்க மாட்டுது. நீங்க களத்துல அதிமுகவும் இருக்காங்க, அவர்களும் ஒரு பக்கம் பரபரப்பா அரசியல் பண்றாங்க. அமமுக போன்ற கட்சிகள் அவரோடு வந்துருச்சு, கூட்டணிக்கும் எந்த கட்சிகளும் வரல. சோ அவருக்கு ஒரு வகையில என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டு களம் என்கிற அளவுல அதை சுருக்குனாதான் விஜயனுடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமா தெரியும் அப்படிங்கக்கூடிய இயல்பான எதிர்பார்ப்பு அவருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். சோ இப்ப விஜயை பொறுத்தவரை நீங்க ஆட்டத்துல பாஜகவை ஏன் சேர்க்கறீங்க, உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றதன் மூலமா அதிமுக இடத்தையும் பிடிக்க விரும்புறாருல அவர். கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொள்ள அனுமதித்தார். செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி அலுவலகத்துல அதிமுகவுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படம், எம்ஜிஆர் அவர்களுடைய படம் இடம்பெற்றிருந்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆரை போல புரட்சி செய்வேங்கிறாரு. சோ இவ்வளவும் செய்து பார்த்தும் கூட அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார், இன்னும் பல பேர் வருவாங்கன்னாரு. தேர்தல் தேதியை அறிவிக்க போகிறார்கள், இன்னும் யாரும் பெரிதாக வரவில்லை. சோ அப்ப அவர் விஜய் அவர்களுக்கு களத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு திமுகவுக்கு எதிரான சக்தி தான் முதன்மை சக்தி, திமுகவை பல பேர் எதிர்க்கலாம், அதுல நான் தான் முக்கியமான நபர் என்பதை நிறுவுவதன் மூலமா தான் தமிழ்நாட்டுல ஓட்டு அரசியல்ல ஒரு அடுத்த இடத்தை நீங்க 1967 தமிழ்நாட்டுல பல 10 பேரை அடிச்சு டான் ஆகல, நான் 10 பேரை அடிச்சு டான் ஆகல, நான் அடிச்ச 10 பேருமே டான், அந்த மாதிரியா நேரடியா அவர் முதல்வரோட மோதுவதன் மூலமாக தன்னோட இமேஜை உயர்த்திக்க முடியும்னு நினைக்கிறார். ஆமா, நிச்சயமாக தன்னோட இமேஜ் எனக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போட்டி என்று சொல்வதன் மூலமா இமேஜை உயர்த்துகிறார். அதே நேரத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவரை அங்கீகரிக்க மாட்டார். அந்த இயக்கமும் அதுக்குள்ள இருக்கு. இங்க ஒரு பொது எதிரினா ஒரு எதிரியை இன்னொருவர், இப்ப கருணாநிதி அவர்களுடைய காலத்துல கலைஞர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிரியாக ஏற்றுக்கொண்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களே அரசியல் ரீதியாக கலைஞர் எதிரியாக ஏற்றுக்கொண்டார். பட் இங்க நீங்க வீதிக்கு வீதி போய் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க எதிரியாக விஜயை முன்வைக்க மாட்டோம், நேரடியா டெல்லி அரசியலை பேசுறோம், டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்றோம். இது விஜய்க்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. வாங்க, என் கூட சண்டைக்கு வாங்க, என் கூட வாங்க. செந்தில், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி என்டிஏ வெர்சஸ் மதச்சார்பின்மை கிடையாது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் பேசுகிறார். விஜயை ஒரு பொருட்டாவே நாங்க மதிக்க மாட்டோம், விஜயை நாங்க களத்துல இருப்பதாகவே நாங்கள் காட்டிக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற தன்மையில நீங்கள் டெல்லியை பாஜகவை காட்டுவதன் மூலமாக அந்த நரேட்டிவ் உங்களுக்கு எளிதானதாக இருக்குன்னு திரு விஜய் நம்புகிறார். எனவே திமுக வெர்சஸ் தாவேகா, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு அவர் கட்டமைக்க முயற்சிக்கிறார்னு புரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதிர் ஸ்ட்ராட்டஜியை திரு விஜய் முன்வைக்கிறார். அப்படி இல்லை. புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில ஒரு பக்கம் 128 ஏன் திமுக பிஜேபியை மட்டும் பிரதான எதிரியாக வைக்கிறது அப்படிங்கிறதுல விஜய்க்கு இது புரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால நான் சொல்றேன், சமஸ்கிருதம் அதன் கலைப்பாங்குகள் மற்றும் பாடங்கள் ஊடே பரந்துபட்ட தனிச்சிறப்பான பங்களிப்புகள், இலக்கியம், அதன் பண்பாட்டு தனிச்சிறப்பு, அறிவியல் இயல்பு காரணமாக சமஸ்கிருத பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என ஒற்றை நீரோட்ட வரையறைக்குள்ளிருப்பதை விட, ஒரு இடத்தை குறுகி இருப்பதை விட சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டு மொழி தெரிவுரிமைகளில் ஒன்றாக பள்ளிகளிலும் உயர்கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும். தேர்ட் லாங்குவேஜ் சொல்றாங்கல்ல, மும்மொழி கொள்கை. அந்த மும்மொழி கொள்கையில அவங்க என்ன சொல்றாங்க, பிரதானமாக ஹிந்திய கூட இல்ல சமஸ்கிருதம் இருக்குன்னு புதிய கல்விக் கொள்கையில, தேசிய கல்விக் கொள்கைகளை சொல்றாங்க. அடுத்தது அதே தேசிய கல்விக் கொள்கைகளை மிக முக்கியமான ஒன்று, மாணவர் ஒவ்வொருவரும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளில் ஒரு தொழில் பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள். அது தச்சு வேலை, மின் வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மட்பாண்டம் செய்தல் முதலியவை. இது அந்தந்த உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும். குலத்தொழில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பையன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பள்ளிக்கூடம் வர வேண்டாம். இதை ஏத்துக்கிட்டா தான் அவனுக்கு காசு தருவேங்குது ஒரு ஒன்றிய அரசு. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லி சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசு விஜய் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்குமா, ஒன்றிய அரசு கூட போய் சண்டை போட்டு? பாஜக கொள்கை எதிரினா பாஜக முன்வைக்கக்கூடிய எல்லா கொள்கைகளுக்கும் எதிரி அப்படிதானே புரிஞ்சுக்கணும். தவேகா சொல்றத, திரு விஜய் சொல்றத அப்படிதானே புரிஞ்சுக்கணும். நான் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் நம்புற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, 10 போராட்டம் பண்ணுங்க பாஜக எதிர்த்து. இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? நான் இப்படி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு திமுகவை எதிர்ப்பது எளிதாக இல்லை, அது கடினமான ஒன்றுதான். நீங்க கேட்டீங்களா பாஜகவை எதிர்ப்பது இவர்களுக்கு எளிதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? விஜய்க்கு திமுகவை எதிர்ப்பது நோக்கமாக இருக்கிறது, அது RSS அஜெண்டாவாக இருக்கிறது நான் குற்றச்சாட்டுறேன்.
நீங்க எவ்வளவு தரம் தாழ்ந்த அரசியலை நோக்கி விஜய் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தை கடினமான வார்த்தையா இருந்தா மன்னிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பேசுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்றாரு, முதலமைச்சர் ஒரு மேம்பட்ட பார்வையில் ஒரு வார்த்தையை சொன்னார். சார் புதிதாக வந்திருப்பவர்களும் உங்களை எதிரின்னு சொல்றாங்களே, எனக்கு யாரும் எதிரி இல்லைங்க, எல்லோரும் என் நண்பன் சொல்றாரு. இது ஒரு நல்ல, இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இது எதுவும் பெரிய பாவமா? இவர் என்ன சொல்லணும் அதை பேசுறாரு. நண்பன் என்று சொல்கிறார். நண்பன் என்றால் கரூர் மரணங்களுக்கு எங்கள் மீது பழி போட்டது ஏன்னு நரம்பு புடைக்க கத்துறாரு. மனசாட்சியோட சொல்லுங்க சார், யூ ஆர் ஏ சீனியர் ஜேர்னலிஸ்ட். முதலமைச்சர் இவர் பேர்ல பழி போட்டாரா? என்ன சொன்னாரு? யாரும் யார் மீதும் பழி போடாதீர்கள், யாரும் அரசியல் செய்யாதீங்க. இதை வச்சு எந்த கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்னு பேசினார். இது பழி போடுறதா? இது நீங்க என்ன சொல்றீங்க? பழி போட்டாரு அப்படிங்கிறீங்க. நீங்க எவ்வளவு, நீங்க சினிமா டயலாக் மாதிரி அங்க பேசிட்டீங்க. என் சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது ஏன் நடத்துறாங்கன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வெற்றி என்றால் விஜயா, அது வெற்றி வாக்குச்சாவடி இல்லையா, விஜய் வாக்குச்சாவடிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட போய் இப்ப சிஎம் சண்டை போடுறதா, இல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, வாழ்வாதார உரிமைகளை கபலீகரம் செய்ய காத்திருக்கக்கூடிய பாஜகவோடு சண்டை செய்வதா? நமக்கு உண்மையிலேயே விஜய் களத்துல இல்லைன்னு திமுக நினைக்குதா, இல்ல அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாம திமுக தவிர்க்க நினைக்குதா? ரெண்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும். நான் ரெண்டு வச்சுக்கிறேன் சார். ரெண்டு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு பிரதான எதிரியார், தமிழ்நாட்டின் மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு பிரதானமாக சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று வருகின்ற பொழுது திமுகவின் பார்வை பாஜக தான் பிரதான எதிரி. ஏன் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு இங்கே 3.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர். மகாராஷ்டிராவில் இன்றைக்கு இருந்த இடஒதுக்கீட்டை, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, நல்லா புரிஞ்சுங்க, பாஜக அரசு இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அங்கே என்ன பண்ணிடுச்சு, எடுத்து விட்டுருச்சு. இப்போ அமித்ஷா தெளிவா திருப்பி சொல்லியிருக்காரு. பல முறை நம்ம இந்த அரங்கில் விவாதிச்சிருக்கிறோம். எல்லா நாளிதழ்களிலும் அவர் அடுத்த பேட்டியோட ஆதாரத்தோட நம்ம வச்சு பேசியிருக்கோம். அதனால அதுக்குள்ள நான் புதிய விவாதத்துக்குள்ள போகிறோம்ல. ஆனால் அமித்ஷா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி தான் சொல்றாரு. அப்போ ஒரு பயம் வரும்ல, இங்க இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தூக்கிட்டீங்கன்னா அப்ப யாரை எதிர்க்கிறது? வலிமையான எதிரி யார் என்பதை விட ஆபத்தான எதிரி யார்? நீங்க களத்திலேயே வரலையே. நீங்க இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்காத நீங்க லிட்ரலி இவர் போடுற சண்டை இந்த திரைப்படத்தில் வரும் பாருங்க. 2 பேரும் அந்த சிவகார்த்திகேயனும் சூரியும் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு எப்பா போங்கப்பா ஓரமா போய் விளையாடுங்கப்பாங்கிற மாதிரி நீ சண்டை போட்டு இருக்கிறீங்க. அந்த ஓரமா போய் விளையாடுங்கப்பான்னு சொல்லிட்டு போற பெரிய ஒரு லெவலில் தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஈவன் எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த இடத்துல இருக்கிறாரு. சண்டை இவங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எங்கேருந்து வந்தீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி வரீங்களே. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, பாஜகவை எதிர்ப்பது எளிதாக இருக்கிறதா அப்படின்னு. பாஜகவை எதிர்ப்பது கடினமாக இருக்கிறதா விஜய்க்கு? தொடர்ந்து வெற்றியை கொடுக்குதுல்ல உங்களுக்கு. யாருக்கு? திமுக கூட்டணிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவை எதிர்ப்பு 2021, 2024, 2026 பாஜக எதிர்ப்பு. அருமையான கேள்வி சார். பாஜகவை எதிர்ப்பதுங்கிறது மோடியினுடைய அந்த தாடியை எதிர்ப்பது, மோடி போட்டிருக்க கண்ணாடியை எதிர்ப்பது, மோடி போட்டிருக்கிற ஆடையை எதிர்ப்பதா, பாஜகவின் கொள்கைகளை எதிர்ப்பதா? பாஜகவின் கொள்கைகளை எதிர்ப்பது, பாஜகவின் திட்டங்களை எதிர்ப்பது. அது தொடர்ந்து வெற்றியை தருதுன்னா என்ன அர்த்தம்? மக்கள் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்கள், பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனாலதான் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு, இப்ப நம்ம பார்த்தோம், மோடியை நினைச்சிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுறாம விட்டுறாதீங்கம்மா. அதிமுகவுக்கு ஏன் அந்த பயம் வந்துச்சு? அதிமுகவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் வாக்குகளை வாங்கியது அதிமுக, பாஜக கூட்டணி இருந்த போதும் கூட. ஏன்னா அதிமுகவை பார்க்கிற அதே பார்வையில மக்கள் பாஜகவை பார்க்கல. பாஜகவை இன்னும் ஆபத்தான சக்தியா தமிழ்நாடு மக்கள் பார்க்கிறார்கள். அதனால பாஜகவை நினைச்சிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாங்கன்னு சொல்ற இடத்துல தான் திண்டுக்கல் சீனிவாசன் வந்திருக்கிறாருன்னா, அப்ப பாஜக தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு ஆபத்தான சக்தி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு மக்கள் என்ன செய்யல, தொடர்ந்து ஓட்டு போடல. பாஜக எதிர்ப்புக்காக ஓட்டு போடலன்னா அதுக்கு காரணம் தானே, அதனாலதான் ஓட்டு போடல. 2014 மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்ட போதும் தமிழ்நாடு ஜெயலலிதா பக்கம் நின்னுச்சுல, அதுக்கு காரணம் என்ன? பாஜக எதிர்ப்பு. அன்னைக்கு பாஜக எதிர்ப்பை முற்று முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்குதுன்னு தமிழ்நாடு நம்புச்சு. அதனால மொத்தமா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு போட்டாங்க. அதன் பிறகு வந்த தேர்தல்களில் அந்த வாய்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்கிறது, அவர் சண்டை செய்வார் என்று நம்புகிறார்கள், அவருக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த தேர்தலையும் நம்புறாங்க, இந்த தேர்தலையும் மக்கள் உறுதியா நம்புறாங்க. அதுல 2 பிரச்சனை தான் சார். நமக்கு தர வேண்டிய நிதி, ஒரு லாஸ்ட் லைன், இவருக்கு ஒரு பிரச்சனை புரியல. மாநில தேர்தல் வேற, ஒன்றிய தேர்தல் வேற, இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமா அவர் பேசுறாரு.
மாநிலங்களுடைய அதிகாரங்களை பெருவாரியாக குவித்து வைத்திருப்பது இன்னமும் ஒன்றியத்தில் தான். நமக்கு தர வேண்டிய வரி வருவாயிலிருந்து, ஜிஎஸ்டி பாக்கியிலிருந்து, இயற்கை பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து, திமுக ஆட்சி காலத்தில் இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒன்னா இருக்கும்போது, ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருக்கும்போது சட்டப்பேரவையிலே தான் சொல்லியிருக்காரு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரலன்னு. அப்ப இவ்வளவு சிக்கல்களை அதிகார குவியலை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்பது என்பது சட்டப்பேரவை தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாதது போல பேசுவது இருக்குல்ல. சாமிநாதன் குறுக்கிட்டீங்களே. இல்ல சார், அதாவது 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டப்ப 37 தொகுதிகள் எடுத்தாங்க. பட் அதுல 2 சீட்டு ஜெயிச்சது வந்து பிஜேபி அலையன்ஸ். ஒன்று கன்னியாகுமரி, ஒன்று தர்மபுரி. அன்னைக்கு திமுகவால எந்த இடத்துக்கும் வர முடியல. அப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட 2011 எதிர்கட்சி நல்ல பாயிண்ட். அதனாலதான் சொல்றேன், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட நீங்க நல்ல பாயிண்ட் சொல்றீங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட ஜெயலலிதா அம்மையாரை முழுமையாக நம்பாமல் 2 சீட்டை பாஜக கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலினை முழுமையா நம்புறாங்க, 40 சீட்டையும் கொடுத்துறாங்கன்னு சாமிநாதன் சொல்றாரு. நன்றி சாமிநாதன். இல்ல அந்த காலத்துல ஜெயலலிதா அவர்கள் சாமிநாதன் அதுக்கு அதான் அர்த்தம், நீங்க சொன்னதுக்கு அதான் அர்த்தம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட முழுமையா நம்பல, 2 சீட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்தாங்க. அதானே நீங்க சொன்னது? அதானே இவ்வளவுக்கும் அதுல அதிமுகங்கிற பெரிய அணி கூட இல்ல, கிடையாது. தேமுதிக, மதிமுக, பாஜக உள்ளிட்ட அணிகளாலேயே 2 சீட்டு வெற்றி பெற முடிஞ்சது. நீங்க நான் கேட்டது படிச்சிருங்க. இப்போ தேமுதிக, அதிமுக வலிமையான கட்சி, நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அப்படி வச்சுக்கோங்க, வாக்கு சதவீதத்துல இன்னைக்கு ஆசான் டேட் திமுக அடுத்த கட்டத்தில் அதிமுக தான் அதிக வாக்கு வச்சிருக்கக்கூடிய கட்சி. அப்படி பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில இல்லாத காலத்திலேயே தேமுதிக, மதிமுக, பாஜக கூட்டணியால 2 சீட்டு வெல்ல முடிஞ்சது. அதை விட அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை வைத்துக் கொண்டு ஏன் ஒரு சீட் கூட வெல்ல முடியல? சரி சாமிநாதன் பதில் சொல்றேன். நான் திரு அரவிந்தன் போறேன். அதுதான் சொல்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 18% அந்த அணி எடுத்திருக்காங்க. வெற்றி தோல்வி என்பதை தாண்டி 18% பாஜக அணி எடுத்திருக்காங்க. பாஜக எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு இல்ல, புரியல. அதுல பாமக உண்டா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க. பாஜகவோட பர்சன்டேஜ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. இந்த எலெக்ஷன் சொல்லுங்க, பாஜக மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க. நோட்டாவோடு 11%. அப்ப எத்தனை தொகுதியில போட்டிட்டு சாமிநாதன் எத்தனை தொகுதியில போட்டிட்டு 11 இல்ல விஐபி வேட்பாளர்கள் இறங்குனாங்க. இல்ல எத்தனை தொகுதியில போட்டிட்டுன்னு சொல்லுங்க. 11% கரெக்ட் சாமிநாதன். எத்தனை தொகுதியில போட்டிட்டு? இல்ல அதுதான் சொல்றேன். கிட்டத்தட்ட விஐபி வேட்பாளர்களுக்கு கிடைத்த ஓட்டு தான் அதுல. நான் அப்படி சொல்லல. 11 தொகுதியில போட்டி, நீங்க 11 விழுக்காடுங்கிறது 23 லாஸ்ட் ஒரு லைன். 23 தொகுதிகளில் போட்டிட்டு 11 விழுக்காடு பாஜக. 2014 9 சீட்ல போட்டிட்டு 5.46 கணக்கு பண்ணி பாருங்க. 18% வாங்கியிருக்கணும் இப்ப பாஜக. ஆனா 11% தான் வாங்கியிருக்கு. பாஜக வாக்கு சதவீதம் சரிந்திருக்கிறது. சரி, இல்ல சாமிநாதன் ஒரு திரு செந்தில் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு, 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்ங்கிறது பிரச்சனை இல்லை. அது கூட்டணியில இருக்கிற போது பாஜக அதை அடைகிறாங்க. பாஜகவுடைய தனித்த செல்வாக்கோ இல்ல பாஜக இங்க ஆட்சி பொறுப்புக்கு வருவது குறித்தோ அப்படி பேசுறார். அப்படி தனித்த செல்வாக்குன்னு பேசுவதாகத்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி பெறக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ங்கிறத அளவுகோலாக அவர் எடுத்துக்கொள்ளலங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நான் திரு அரவிந்தன் போறேன். திரு அரவிந்தன் தனி நபரை முன்னிலைப்படுத்துறார். நான் தான் தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். தேர்தலில் யாரை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னா திரு ஸ்டாலினை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்றார். கட்சிகள், அரசு, கூட்டணி, சித்தாந்தம் இந்த எந்த வரையறைக்குள்ளேயுமே வராம தன்னை தமிழ்நாடாகவும் முதல்வரை எதிரியாகவும் சித்தரிப்பதுங்கிறது தேர்தலில் அவருக்கு லாபம் கொடுக்கும்னு நம்புறாரா திரு விஜய்? முதல்ல இப்ப நடக்கிறது வந்து வார் ஆஃப் நரேட்டிவ். இப்ப டிஎம்கேல வந்து எங்களுக்கும் என்டிஏதான் போட்டி அப்படின்ட்டு அது ஒரு விதமான நரேட்டிவ். அதாவது இப்போ செந்தில் வெளியுள்ள காரணம் சொன்னா இல்லையா, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தமிழக சராசரி குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது வந்து முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக தன்னை முன்னிறுத்து தமிழர்களுடைய உரிமைகள், தமிழர்களுடைய அடிப்படையான தேவைகள், இதற்கு ஒன்றிய அரசுகிட்ட வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், இதை முன்னிறுத்தி பாஜக இருப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டுல மிகவும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய, செல்லுபடியாகக்கூடிய ஒரு வாதம்.
இது வந்து டிஎம்கேக்கு ரொம்ப கன்வீனியன்டான, ஓரளவுக்கு டைம் டெஸ்டட், ஓரளவுக்கு கேரண்டியான ஒரு நரேட்டிவ் அது. எங்களுக்கும் என்டிஏக்கும், எங்களுக்கும் பிஜேபிக்கும் அப்படின்றத அப்படி முன்னிறுத்தும் போது அங்க தமிழ்நாட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா டிஎம்கே மாறுது. அந்த இடத்துல ஏடிஎம்கே, எடப்பாடி, மற்ற எல்லாமே வந்து 2ஆம் பட்சமா போகுது. இல்ல அதுல ஒரு சின்னதா ஒரு இது மட்டும் ஒரு குறுக்கீடு, நீங்க அதை சேர்த்தே கூட பதில்ல சொல்லுங்க. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் பேசுறதோ, திமுக பேசுறதோ, திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள் பேசுறதோ, தமிழ்நாடுங்கிறத மக்கள் அப்படிங்கிற அந்த வடிவத்துக்குள்ள கொண்டு வராங்க, அந்த உருவகத்துக்குள்ள கொண்டு வராங்க. திமுகக்குள்ள கொண்டு வரல, ஸ்டாலினுக்குள்ள கொண்டு வரல. ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகள் அப்படின்னு எல்லா மக்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவாக அங்க தமிழ்நாடுங்கிறத முன்னிலைப்படுத்துறாங்க. திரு விஜய் தமிழ்நாடுங்கிறதே விஜய் தான் தமிழ்நாடு, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு அந்த தனிநபர் முன்னிலைப்படுத்துத செய்யறார். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கா? ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல, வேறுபாடு இருக்கு. நான் வரேன். அதாவது திமுகவுடைய நரேட்டிவ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டான ஒரு கேரண்டீடான ஒரு பொசிஷனிங்க கொடுக்கு. அவங்க வந்து எதை எதிர்க்கும் போது அவங்களுடைய சென்ஸ் வந்து கூடுது அப்படின்றத பார்த்து கரெக்டா ஜாயின் ஆகிட்டாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதாக, அவர் தமிழ்நாட்டுல யார் இப்ப பெரிய சக்தி, யார் எதிர்க்க வேண்டிய சக்தியோ அதுக்கு நேர் எதிர்த்து தன்னை கொண்டு நிறுத்துறது மூலமா நாங்களா அவங்களா, நானா அவரா அப்படின்றது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து புதுசு இல்லை. இந்திராவே இந்தியா அப்படின்றது அவங்க முன்வைத்த கோட்டம். இது மட்டும் இல்ல, கூட்டணியில இருந்தபோது நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருகிறது தென்னாந்தி வந்து ஒரு கோட்டம் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க மட்டும் இல்ல, ரொம்ப மெச்சூரான ஜனநாயகம்னு பார்க்கப்படக்கூடிய அமெரிக்கால, அதாவது இந்தியாவை விட அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிபர் தேர்தல் ஒரு தனிநபருடைய இமேஜையும் தனிநபர் மேல மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் நடக்குது. ஒபாமா, பைடன், ட்ரம்ப், கிளின்டன் இந்த மாதிரி தனிநபர்கள் முனைப்பு பெறாங்க. ஆக தனிநபர்கள் முனைப்பு பெறுவது அரசியல்ல வந்து புதுசு இல்ல. இப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு கன்வீனியன்டான ஒரு பொசிஷனிங்க, தனக்கு கன்வீனியன்டான ஒரு நேரடியாக செட் பண்றாரு. அதாவது அவரு என்ன எப்படி வந்து ஸ்டாலின் வந்து ஏடிஎம்கே பேரை கூட சொல்லாம என்டிஏ அல்லது வந்து ஒன்றிய அரசை வந்து எதிரியா முன்னிறுத்துறாரோ, அதே மாதிரி இவர் வந்து என்டிஏ இல்லாம, ஏடிஎம்கே இல்லாம, மற்ற எந்த கட்சியும் இல்லாம நேர டிஎம்கே தான் எதிரி, நாங்க 2 பேர் தான் சண்டை போடுறோம், மத்தவங்க யாருமே இங்க இல்ல, மத்தவங்க எதுக்கு நீங்க வந்து வாண்டடா வந்து வண்டியில ஏறீங்கன்னு வேற கேட்கறது. அப்படின்னா தளத்தில் நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம் அப்படின்ற இது வந்து எம்ஜிஆருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எம்ஜிஆர் என்ன பண்ண, எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கலாம், அவருக்கு வந்து கட்டமைப்பு இருந்தது, அவருக்கு வந்து எத்தனை அனுபவத்தில் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, 234 தொகுதியிலையும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் போட்டியிடுறாங்க, எல்லா தொகுதியிலையும் கருணாநிதிக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அதுல தனிநபர் ஜெயலலிதாவும் அதான சொன்னாங்க, கருணாநிதி ஜெயலலிதாவும் அப்படிதான் சொன்னாங்க, கருணாநிதி அதே. ஆமா, அதே அப்புறம் மோடியால் ஐடியான்றதை வரைக்கும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது என்னன்னா தனிநபர் பாப்புலாரிட்டி, தனிநபர் வசீகரம் வரும்போது அது தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்றது இல்ல. அது 234 தொகுதிகளிலையும் நானே போட்டியிடுவதாக, நானே வேட்பாளர் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்கிறது தங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட். என்னையே நீங்க தமிழ்நாடா பார்க்கணும், நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு எங்கேயாவது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல கருணாநிதியோ இது வரைக்கும் யாராவது அப்படி பேசி இருக்கிறாங்களா? இல்ல, பேசினது இல்ல. அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அப்படி சொல்லும் போது அவங்க வந்து கட்சி கொள்கை செயல் திட்டம் அப்படின்னு வரும்போது திமுக அதிமுகவுக்கு அறிவிக்கப்பட்ட கொள்கைகள்ல செயல் திட்டங்கள்ல இதுல வந்து பெரிய அறிவிக்கப்பட்ட, நான் சொல்றேன் நடைமுறையில நம்ம போல இதுல பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ எங்க வித்தியாசம் வருது, நானா அவரை அப்படின்ற மாதிரி எம்ஜிஆரும் ஜெயலலிதா அதை முன்னிறுத்தாங்க. அது புரிஞ்சுக்கிறேன், நான் அதுதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன். அடுத்தது வர நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன்னா, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல ஆளுமைகளுக்கு இடையிலான தேர்தல் தான் அது. இல்ல இப்போ என்ன அசிங்கமா பேசுறீங்களா, அது மக்களை அசிங்கமா பேசுறது. நீங்க விஜய் மேல அவதூறு பண்றீங்களா, அது மக்களை அவதூறு பண்ற மாதிரி. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றீங்களா, அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றீங்கன்னு. நான் தான் மக்கள், மக்கள் தான் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய்ன்னு பேசுறது இருக்குல்ல, அது மாதிரி இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்த எந்த மாபெரும் அரசியல் தலைவர்கள் யாரும் அப்படி முன்னிலைப்படுத்தினதே இல்லையேன்னு கேட்கிறேன். புது நரேட்டிவா இருக்கான்னு கேட்கிறேன். விஜய் கண்டிப்பா வந்து புது நரேட்டிவ், அந்த தனிநபர் நிறுத்த நரேட்டிவ் அடுத்த கட்டம்னு சொல்றாங்க. விஜய் என்ன சொல்ல விரும்புறாரு, தன்னை எப்படி முன்னெடுத்து விரும்புறாருன்னா, நான் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதின்னு சொல்ல விரும்புறாரு. இதன் மூலமாக
அவர் வந்து இப்படி சொல்லி தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அவர் வந்து முன்னேற்ற விரும்புறாரு. மற்ற யாருமே கணக்கு இல்லை, நான் தான் நிற்கிறேன், ஸ்டாலினுக்கு எதிராக நான் தான் நிற்கிறேன் அப்படின்றத காட்டுறது. அது அவரோட விருப்பம். அந்த விருப்பம் சார்ந்து அவர் இந்த நெரேட்டிவை செட் பண்றாரு. அதுவே தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியா முன்வைக்கிறார். அவர் சொல்ற கொள்கைகள் பாருங்க, தர்க்க மொழியை, அது எதுவுமே ஒண்ணும் புதுசு கிடையாது. அதுல வந்து அவர் புதுசா சொல்றது ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றது என்னன்னா, நான் தமிழ்நாடு, நான் தூய சக்தி, அவர் தீய சக்தி, எனக்கு ஓட்டு போடுங்க. திரும்ப 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 அதான் சொல்றாரு. சொல்றது மூலமா அவருடைய ஆதரவு தளத்தை வந்து பெருக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அது எந்த அளவுக்கு படிக்கணும்ன்றது பொறுத்து பார்க்கலாம். அதனாலதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. செந்தில் குறுக்கிட்டாரு. ஒரு சின்ன குறுக்கிட்டு தான். இது புது ஸ்ட்ராட்டஜியா நீங்க இது ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜி. இது யாரோட ஸ்ட்ராட்டஜினா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. நீங்க மோடியை நோக்கி பாஜகவை நோக்கி ஏதாவது கேள்வி வச்சீங்கன்னா அது பாஜகவை நோக்கிய கேள்வி அவங்க அட்ரஸ் பண்ணதே இல்லை. இந்த தேசத்திற்கு எதிரான கேள்வியுமாங்க. அந்த கேள்வி வைப்பவர்களை தேச விரோதிகள்மாங்க, தேச துரோகிகள்மாங்க. நம்ம கேள்வி யாரை நோக்கி கேட்டுப்போம்? ஆட்சி கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி தான் நம்ம அந்த கேள்வி வச்சிருப்போம். கிட்டத்தட்ட பாஜகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் யார் இப்ப ஃபாலோ பண்றா? விஜய் ஃபாலோ பண்றா. நான் இப்படி சொல்றேன். இன்னைக்கு அவர் பேசுகின்ற பொழுது அவர் வந்து தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளாக பெரியாரையும் அண்ணாவையும் சொல்றாரு, காமராஜரையும். ஆனால் பெரியாரை இன்னைக்கு எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார், அண்ணாவை எவ்வளவு காத்திரமான விமர்சக வார்த்தைகளா இன்னைக்கு பேசும்போது விமர்சிச்சார்ல, நீங்க பாத்தீங்களா சார்? காமராஜர் பெரியாரையும் அண்ணாவையும் இன்னைக்கு கடுமையா திட்டினாரு. அவரு கடுஞ்சொற்களால் பேசினார்ல விஜய். பெரியார், காமராஜர், அண்ணா மாடல் தான் சூப்பர் ஸ்டார் மாடல். திட்டின வீடியோ நீங்க பாக்கலையா சார்? திமுக எவ்வளவு திட்டினாரு? திமுக திட்டுறதுங்கிறது பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி தானே. இப்ப அவரை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, அப்ப திமுக திட்டினா பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி சொல்லலாமா? அப்படி எதையாவது சொல்லு. அதான் சொன்னா அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு தெரியல, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு கொண்டு வந்து இங்க வாசிச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாரு. அரஞ்சன் சார் சொல்லுங்க. இப்போ அதான் விஜய் வந்து தனக்கு கண்ணீர் ஒரு நகையும் முன்வைக்கிறாருங்க. அது தனக்கு பலன் அடிக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி இது வந்து மோடின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்திரா காந்தியே ஆரம்பிச்சாச்சு. இந்தியாவே இந்தியா. இந்திரா காந்தி வந்து தனக்கு ஒரு ஆபத்து வந்த போது நாட்டுக்கே ஆபத்து வந்ததா சொல்லி எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்றாங்க. அவங்க வந்த ஆபத்து வந்து அவங்களுக்கு தான். போராட்டம் அவங்களை எதிர்த்து நடக்குது. அவங்களுக்கு எதிராக ஒரு அழகப்பட்ட தீர்ப்பு வருது. மக்கள் போராட்டம் நடக்குது. அது வந்து யதார்த்தத்தோடு பொருந்தி போதான் கேட்கிறேன். நரேட்டிவ் செட் பண்றது பிரச்சனை இல்ல, யதார்த்தத்தோடு பொருந்தி போதா? 15%, 20%, 25, 30, அவங்க கட்சிக்காரங்களே 41% வரைக்கும் இப்ப சொல்றாங்கன்னா, மீதி இருக்கிற 59% மக்கள் விஜய்க்கு வாக்களிக்க போறது இல்லைங்கிறது அவங்களே ஒப்புக்கொள்வதாக தான் அர்த்தம். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிம்பமாக தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரான்னு தான். சாமிநாதன் சுருக்கமா. ஆமா, இப்ப பாருங்க, அவங்க மேடையிலே பாருங்க, அந்த மேடையில வந்து அது விஜயன்ற தனிநபருடைய கட்சி, அந்த தனிநபர் வசீகரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சின்றது அந்த மேடையில அந்த கூட்டம் நடக்கிறது கட்சியே தெரியுது. அதான் ஒரு இன்னைக்கு பகிரங்கமா வெளிப்படையா எல்லா கட்சியும் அப்படிதானே சொல்லிட்டாரு. எல்லா கட்சியும் தனிநபர் ஆளுமை தானா இவ்வளவு நாள் இருக்கு. சாமிநாதன் சொல்லுங்க. அந்த கட்சியில இல்ல சார், அதாவது சார், கடந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்ட போது, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யுங்க, எங்க மக்களை விட்டுருங்க, மக்கள் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற துணியில பேசினாரு. இன்னைக்கு என்ன செஞ்சாலே அது மக்களை செஞ்ச மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற துணியில பேசுறாரு. அப்ப தான் வேற மக்கள் வேற இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. ஒன்று. இன்னொன்று, திமுக தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, மோடி அந்த டெல்லி அரசியல் என்கிற ஒரு களத்தை முன்வைக்கிற பொழுது இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஸ்டாலின் எதிர்ப்பு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியே போதும், திமுக வெர்சஸ் டிவிகே களத்தை மாத்திலாம் நினைக்கிறாங்க. அவங்க டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி களத்தை செட் பண்றது வரை இவர்களும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அந்த இரண்டுருவ அரசியல் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய புள்ளியை நோக்கி விஜய் நகர்த்துறார். பட் அது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையாக பாஜக எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்பு விஜய் தீவிரமாக செலுத்தாத வரையில அது சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு புரியாமல் அரசியல். திரு வில்சன், திரு எடப்பாடி பழனிசாமியை, திரு சீமான் இரண்டு தரப்பையும் திரு விஜய் களத்துல நிற்பதாகவே பொருட்படுத்துறதுல. திரு சீமான் தரப்பு பிரதிநிதிகள் இங்க வரல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், ஆண்ட கட்சி, பிரதான எதிர்கட்சி, இப்படிலாம் கிளைம் பண்ணும்போது ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவங்க பொருட்டே இல்லை அப்படின்னு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி விமர்சிக்குன்னா அந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு அந்த கட்சியின் செயல்பாடு. அந்த அளவுக்கு அந்த புதிய கட்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இப்போ நீங்க சொன்ன வார்த்தையிலே புரிஞ்சிச்சா? அந்த புதிய கட்சிக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடை பற்றியும் இந்தியாவை பற்றியும் தேசிய கட்சிகளை பற்றியும் அந்த அளவுக்கு தான் அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ திமுக மத்திய பிஜேபியை எதிர்க்கிறாங்கன்னா
எதற்காக எதிர்க்கிறாங்க, எந்த விஷயங்களை பேசுகிறாங்க, அந்த விஷயங்கள் அவசியமா? இது எடப்பாடிக்கும் அதிமுகவும் இரட்டை இலைக்கும் தெரியும். அந்த இடத்துல காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஜனதாதளம் இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, நம்ம பிஜேபி இருந்தாலும் சரி, எதற்காக நாம் எதிர்க்கிறோம் அப்படின்றது அது பொருளும் புரிந்துணர்வும் அதிமுகவுக்கும் இரட்டைலைக்கும் என்றைக்கும் இருக்கும். கொள்கை அடிப்படையில் திமுக அதிமுக. ஆனால் இந்த தேர்தலுக்கு அது அவசியமா அப்படின்றதா பாக்குறாங்க. இல்ல, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தல் தான் 50 ஆண்டுகள்ல இல்லாத அதிசய தேர்தல்னு திரு விஜய் சொல்றார். விசில் புரட்சி வரக்கூடிய தேர்தல்னு அவர் சொல்றார். அது குறைச்சு சொல்றாரு. 50 ஆண்டுன்றது 100 வருஷம் கூட வச்சுக்கலாம். எதுக்காக அவர் 50 ஆண்டு குறைச்சு சொன்னான்னு தெரியல. அதுதான் சொல்றேன். அவரு எந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பேசுறாருன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. 50 ஆண்டுகள்ல உங்களுக்குள்ளதானா சார் இருமுனை போட்டி? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்றார். அதுதான் இதனுடைய முக்கியத்துவம். அவர் வர்றதுனால மட்டும் இல்ல, அவர் களத்துல இருக்கிறதுனால. எத்தனை தடவை இருமுனை போட்டி இருந்துக்குது? எல்லா கட்டத்திலையும் 3 முனை 4 முனை போட்டி எல்லா கட்டத்திலையும் வந்திருக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ் சொல்லுவீங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க. நீங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னு சொல்றோம். அந்த இடத்துல இன்னொரு தலைவர், தமிழின தலைவர், மோடியும் வேண்டாம் லேடியும் வேண்டாம், இந்த டேடிக்கு போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? டேடிக்கு போடல. டேடிக்கு போட்டாங்களா? அது ஏன் போடல? அப்போ என்னன்னா 4 முனை போட்டி அந்த தேர்தலில். காங்கிரஸ் தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது, திமுக தனியாக நிற்குது, ஏடிஎம்கே தனியாக நிற்குது. அந்த நேரத்தில் 4 முனை போட்டி வரும்பொழுது எந்த கட்சி நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்து அந்த இடத்துல அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே 2009 தேர்தல் எடுத்துக்கோங்க. அதே ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க. 2009 தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி, பிஜேபி தனியாக நிற்குது. அந்த நேரத்தில் அதே பிஜேபி எதிர்த்து நிற்கும் போதும் களம் ஆடும் போதும் 12 சீட்டு தான் அதிமுகவுக்கு கொடுத்தாங்க. அதே 27 திமுக கூட்டணி கொடுத்தாங்க. அப்போ அதற்கு பிறகு நடக்கிற தேர்தல் 2016 சரி, 2019 சரி, 2019 2024 இந்த 2 தேர்தல்னாலும் சரி, 3 தேர்தலையும் காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ கன்சிடரபிள் அமௌண்ட் அந்த திமுக கூட்டணி கொடுப்பாங்க. இதுதான் அதோட நாடாளுமன்ற தேர்தல். அதுதான் நம்ம இன்னைக்கு திருப்பி அந்த மோடியா லேடியா தான் மட்டும் சொல்ற முடியாது. அந்த இடத்துல 4 முனை போட்டி இருந்தது ஒண்ணு நம்ம மறந்துடுறோம். அடுத்து டேடியான்னு கேட்டாரு. நரேட்டிவ் சார், ஆளுமைகளுக்கான நரேட்டிவா ஜெயலலிதா செட் பண்ணிட்டாங்கிறதுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட வார்த்தை அது. மோடியா லேடியான்னு கேட்ட அந்த வார்த்தையின் வீரியம் ஜெயலலிதாவுக்கு இத்தனை சீட்டு இல்ல. அந்த வாரியம் பழுத்த தலைவர், தமிழ்நாடு தலைவர் சொல்லும் போது அது ஏன் எடுக்கல? டேடின்ற வார்த்தையை சொல்லும்போது அது எடுக்கல. அந்த இடத்துல எடுக்கல. ஜெயலலிதாவுக்கு கை கொடுத்துச்சுல. இல்ல, 4 முனை போட்டி. அதுல ஆடட் அட்வான்டேஜ் 4 முனை போட்டின்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மோடியா லேடியான்ற வார்த்தையை விட 4 முனை போட்டின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுதாங்க எடுப்படுது சார். ஜெயலலிதா பிரதமராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்ட சமயத்துல அந்த பிம்ப அரசியல் கை கொடுத்துச்சு சார் அவங்களுக்கு. அதை நம்ம முற்றிலுமா மறுத்துட்டு பேச எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப 40 தொகுதியே வென்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கும் அந்த வாய்ப்பு இருந்திருக்கும்ல. இல்ல, இப்ப அவர் என்ன நம்புறாருன்னா ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னா ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் களத்துல இருக்குன்னு அவர் நம்புறாரு. விஜய் நம்புறாரு. விஜய் அப்படித்தானே நம்பணும். வேற எப்படி நம்ப முடியும்? விஜய் ஸ்டாலின் வெர்சஸ் மோடி நான் நம்ப முடியும். அது கூட நம்பலாம். ஒரு அவர் விட்டுட்டார், அந்த வாய்ப்பை விட்டுட்டார். இப்போ அதே 2024 நின்றுருந்தார்னா விஜய் வர்சஸ் மோடின்னு சொல்லியிருப்பார். ராகுல் கிடையாது, விஜய் வர்சஸ் மோடி தான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். அதை தானே சார் சொல்லணும். எந்த ஒரு கட்சியும் ஆளுகின்ற கட்சி எது? திமுக. ஆளுகின்ற தலைவர் யாரு? ஸ்டாலின். அவர் தான் எனக்கு எதிரி. சின்ன கட்சியும் சொல்லணும், பெரிய கட்சியும் சொல்லணும். களத்தில் அதுதான் சொல்லணும். இப்போ நம்ம ஐயா சீமான் யாரை சொல்லுவார்? அவங்க தான் எதிரின்னு தான் சொல்லணும். பிரதான எதிரி யாருன்னா இன்னைக்கு ஆளுகிற கட்சி தான். அது அந்த கட்சி ஏற்றுக்குதான் தான் முக்கியம். நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ அந்த கட்சி சொல்லுகிறதா இவர் தான் எனக்கு பிரதான எதிரின்னு திமுக சொல்லுகிறதா அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் பின்ன அதை தான் கொலோக்கியல் லாங்குவேஜில் அவருடைய திரைப்பட பாணியில சொல்லணும்னா நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரி தான் அவருடைய, வேற எதுவும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகளை, அந்த மேடையில் பேசின வார்த்தைகள்லேயே ஏதாவது
முக்கியத்துவம் நிறைந்தது இருக்கிறதா? இப்போ திமுகவை எதிர்க்கிறோன்னா அதோட சித்தாந்தங்கள் என்ன, அதனுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, அதனுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அதனுடைய பெண்கள் பாதுகாப்பு என்ன, நீங்க இந்த விஷயத்துல எதிர்ங்க. அதே மாதிரி திமுக அதிமுக விமர்சிக்கும், இவர்கள் ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்தது, இதை விமர்சிப்பாங்க. மத்திய அரசையும் விமர்சிப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக விமர்சிக்கும், பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக விமர்சிக்கும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இவர் சொல்ற வார்த்தைகள் என்ன, எல்லா விஷயத்திலையும் பாருங்க, இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அரசியலுக்கு வந்த பிறகு உங்க சொத்து மதிப்பு என்ன, எல்லா அரசியல்வாதியும் வெளியிடணும்ன்றாரு. மேடையில் இருக்கிற செங்கோட்டைன்னு கூப்பாகிருஷ்ணன் புளியை கரைக்குது. இப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு? சரி, அதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சது கூட எந்த வழியில சம்பாதிச்சீங்க, நல்ல வழியில சம்பாதிச்சீங்களா, இல்ல எந்த தொழிலை செய்து சம்பாதிச்சீங்கன்னா ஆதவர்ஜினா கரைக்குது, புளியை கரைக்குது. இப்போ தான் முதல்ல வெளியிட்டுருணும்ல, தான் தன்னை சார்ந்தவர்கள் நாங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த விதத்தில் சம்பாதிச்சோம், இது வரைக்கும் நான் வருமான வரித்துறையில் ஒரு நயா பைசா ஏமாத்தினது கிடையாது. அதிகமாக வரி கட்டினது சொல்லலாம், அது அமிதாப் பச்சனுக்கு அடுத்து நான் தான் கட்டினேன், அது எல்லாரும் சொல்லுவாங்க. வருமானம் எவ்வளவு வரி கட்டினீங்க கடந்த ஒரு 3 வருஷம் 5 வருஷம் சொல்லுங்க. இது மாதிரி என்னுடைய ரசிகர்களோ இல்லைன்னா யாருனாலும் சரி என்னை சேர்ந்தவர்களோ ₹1 கூட கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்றது கிடையாது. சொல்ல முடியுமா? சொல்லிட்டு நீங்க அதை சொல்லுங்க, யதார்த்தமா யோசி. அதே மாதிரி என்ன சொல்றாரு, முதலமைச்சரை என்ன ஆக்குனீங்கன்னா நான் வீட்டுல பாக்குறேன் எல்லாரையும், கிராமமா வர்றேன், கிராமம் வரும். ஒருவேளை முதலமைச்சர் ஆக்கல்னா நான் மறுபடியும் நடிக்க போயிடுவேன்னா எப்படி? இது அரசியல் சார். பேசுவோம். அதாவது வாக்கு அரசியல், முதலமைச்சர் அரசியல், தேர்தல் அரசியல், அது மட்டும் தானே அரசியல். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச தொடங்குது. திரு அரவிந்தன், எல்லாரும் சேர்ந்து என்னை எதிர்க்கிறாங்க, அதனால நான் வலுவானவர் அப்படின்னு விஜய் பேசுறாரு. லாஜிக்கலி அது கரெக்ட் தானா? திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்குது. இப்போ விஜய் ஒரு வலுவான பிம்பம் அப்படின்ற அடிப்படையில தான் அவர் எதிர்க்கப்படுகிறார்னு விஜயே புரிஞ்சுக்கிறாரா? அது திருப்பி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன எல்லாம் எதிர்க்கிறாங்க, அதனால நான் வலிமையான சொல்றது இருக்கு இல்லையா, அது தன்னுடைய வலிமையை கூட்டி காட்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது திரும்ப ஒரு தனிநபர் சார்ந்து ஒரு கட்சியை, ஒரு தேர்தல் வியூகத்தை, ஒரு களத்தை செட் பண்ற ஒரு வியூகம் தான். அது தன்னை முன்னிறுத்துற ஒரு வியூகம். அதான் விஜய் அங்க பண்றாரு. பொருட்படுத்தாம தானே கட்சிகள் இருப்பாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை குறித்த விமர்சனங்கள் திமுக தலைமை தரப்புல இருந்து வரவே இல்லை, அவங்க கடந்தாங்க, விமர்சிக்காம கடந்தாங்க. திரு சீமான் குறித்து திமுக தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து தலைவர்கள் அளவுல விமர்சனங்கள்லாம் வராது. அவங்க அப்படி பொருட்படுத்தாம இல்ல அதை தவிர்த்து தான் கடந்தாங்க. ஆனா விஜய் மீதான விமர்சனங்களை இவங்க வைக்கும் போது அவர் பேசுறதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கோ அப்படின்னு யோசிக்கணுமோ? நீங்க சொல்ற ஆங்கிள் முக்கியமான ஒரு ஆங்கிள் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்க ஸ்டாலின் அல்லது உயர்மட்டத்திலிருந்து விஜயை பத்தி நேரடியான விமர்சனங்கள் அதிகமா முன்வைக்கப்படுறது, சில கொஞ்சம் குறைவாகவும் ரொம்ப பார்த்துதான் செய்யறாங்க. ஆனால் திமுக சார்பு விஜய் மீது கொடுக்கப்படுற தாக்குதல் இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இந்த நேர்பட பேச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்புக் அப்படி ஓபன் பண்ண உடனே நான் மற்ற ட்விட்டர் அங்கெல்லாம் போய் பார்க்கல. சொன்னோடனே விஜயோட பேச்சுக்கு அந்த எதிர்வினை இருக்கு இல்லையா, அது கொட்டுது அப்படியே. அப்போ உடனடியா டிஎம்கே தரப்புல எதிர்வினை ஆக்குறாங்க. அது தப்பு நான் சொல்ல வரல. அதாவது திமுக தலைமை அவங்களை பொருட்படுத்தல, அவங்க பிஜேபி தான் எதிரியா நினைக்குதுன்னு சொன்னாலும் அவங்களோட அதிகமான எனர்ஜி விஜயை நோக்கி திருப்பப்படுது. 2ஆம் மட்டத்துல அல்லது ஐடி விங்ல இருக்கிறவங்க, மற்றவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜயை நோக்கி தன்னுடைய கணையை திருப்புறாங்க. அது சமூக வலைதளங்களுக்குள்ள முடிஞ்சு போயிடுதா, இல்ல அரசியல் களத்துல தேர்தல் களத்திலையும் அது எதிரொலிக்குமா? இன்னைக்கு ரெண்டுத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு தேர்தல் களம் முன்ன ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் தேர்தல் களம் இன்னைக்கு கிடையாது. அது முழுக்க பொதுக்கூட்டங்களையும் துண்டு பிரச்சனைகளையும் தலைவர்களுடைய பயணங்களையும் நம்பி நடந்தது. நீங்க அப்படி இல்லை. இன்னைக்கு சமூக வலைதளங்களும் தொலைக்காட்சி முதலான ஊடகங்களும் இணையம் முதலான ஊடகங்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு. பிரிச்சு பார்க்க முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. அதனுடைய வலிமையை நம்ம வலிமையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஓகே, நான் 2 கட்சி சார்பு பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் திரு சாமிநாதன் வரேன் அதனுடைய உளவியல் என்னன்னு கேட்கறதுக்கா.
நீங்க 2 பேருமே பதில் சொல்லுங்க. முதல்ல செந்தில், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எதுக்குறீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு விதத்துல வலிமையாரவா இருக்கிறார், இல்ல வலிமை அடைந்து விடுவார், எப்படி வேணா நான் எடுத்துக்கலாம். அப்படி அவர் யோசிக்கிறது லாஜிக்கலி கரெக்டா தானே தெரியுது. அது நானும் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கான சரியான மருத்துவர் யாருங்கிறத கேட்க சொல்லியிருக்கேன். ஏன்னா விஜய் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்க்கலாம், பட் அந்த வியாதியை சீக்கிரம் நம்ம குணப்படுத்தணும். ஒரு பாவம், நல்ல மனுஷன், நல்ல நடிகர், அதுக்காகவாது அந்த வியாதியை நம்ம குணப்படுத்த வேண்டியிருக்கு. அவருக்கு சமீப காலமாக ஒரு வியாதி இருக்கு. அவரை பார்த்து தான் சிஎம் பேண்ட் சட்டையை போடுறாரு, அவரை பார்த்து தான் எப்படி நடக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாமே என்னையை பார்த்து நாட்டில் எது நடக்கட்டுமே அவருக்கு பயந்து தான் நடக்குது. எல்லோருமே என்னையை தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு அது மெடிக்கல் டேர்ம்ஸ் கூட உண்டு, எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு. அது ஒரு சீரியஸாக சொல்கிறேன் சார், நாட் ஜோக்கிங். அது ஒரு வியாதி. நீங்கள் எங்கேயா உட்காந்து ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தா சிலருக்கு என்னையை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, கூட்டணியை அமைக்காம தனியாக நிற்கிற ஒருத்தரும் இல்லை சார், அதான் எத்தனை கட்சிகள் வந்தாலும் கூட்டணியை பலப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிற கட்சியும், கூட்டணிக்கு கட்சிகள் வரமாட்டார்களா அப்படின்ற முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய கட்சியும் நீங்க பலம்னு காமிக்காது. நீங்க கடைசி அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நம்ம ஏன்னா தவறான செய்தி புதிய பேரக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்றதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. அவரோட பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ கூட்டணி வச்சிருக்காரு. ஸோ ஒரு பழம்பொருந்திய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோட கூட்டணி சேர்ந்திருக்கிறாருங்கிறது நம்ம இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ கூட்டணி வந்துட்டாங்க சார். கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டது யாரு? அவர் தான் கூப்பிட்டாரு. எல்லோரும் போன மாதிரியும் இப்போ சீமானோடு எனக்கு அரசியல் முரண்பாடு உண்டு, அது வேற. ஆனால் சீமான் கூட்டணிக்கு வாங்கினாலும் நான் வரமாட்டேன்னு தனியாக நிற்கிறார், அது வேற. இவர் அப்படி இல்லை, யாராவது அவங்க கூட கூட்டணிக்கு வாங்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தரும் போகலை. கடைசி ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார், வேற யாரும் போகலை. இது ஏதோ அவர் தனித்து நிற்கிறார், அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அவரை பார்த்து என்ன பயந்தாங்கன்னா சொல்லுங்களேன். மேலும் மேலும் கட்சிகளை சேர்க்கிறாங்க. யாரை சேர்த்துட்டாங்க? அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு யாராவது ஒதுங்கினா கூட. அருமையான பதில் சார். உள்ள கூட்டணிக்குன்னு அழைச்சிடுறாங்க சார். இவர் கட்சி ஆரம்பிச்சது 2 வருஷம் சார், 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குல்ல, 2019 தேர்தலேருந்து தொடருது. 17 தொடங்கிட்டாங்க, 19 தேர்தல் சந்திச்சாங்க. இப்ப 2026 9 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கூட்டணி இவருக்கு பயந்து இவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு புரிஞ்சு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி உருவாச்சா? அந்த கூட்டணியில இப்ப புதுசா சேர்ந்தது தேமுதிக மட்டும்தான். வேற எல்லாரும் ஆல்ரெடி அந்த கூட்டணியில இருக்கிறவங்க. புரியுதா அந்த வியாதிக்கு? இப்ப புரியுதா அந்த வியாதி? 2 விஷயம் நீங்க எடுத்துக்கோங்க. அவர் 2024 சொன்னாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், யாருன்னா கூட்டணிக்கு வாங்கன்னு. அதோட உள்ள அர்த்தம் என்னன்னா, முதலமைச்சரை மட்டும் விட்டுருங்க, மீதி எதுனாலும் நான் கொடுக்குறேன், அதுதானே அதோட உள்ள அர்த்தம். வேற எந்த நிபந்தனையும் கிடையாது. முதலமைச்சர் மட்டும் நான் வச்சுக்கிறேன், மீதி எந்த பொறுப்புனாலும் நான் கொடுக்குறேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாரு. இது வரைக்கும் யாரும் போல. முதல் விஷயம். 2வது விஷயம், அவர் சொன்னதில் கார்த்திகேயன் சார் ஏதாவது உண்மை இருக்கா? எல்லாரும் சேர்ந்து என்ன தான் எதிர்க்கிறாங்கன்னு. அதாவது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவரை யாருமே எதிர்க்கல, ஒன்லி சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கூட பெரிய அளவில் எதிர்க்கல, திமுகவும் பெரிய அளவில் எதிர்க்கல. ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி, இல்லை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் யாரு அதிமுக எதிர்க்கவே இல்லை. அவங்களாம் அதிமுக எதிர்க்கல, பிஜேபியும் எதிர்க்கல, காங்கிரஸும் எதிர்க்கல. சமீபத்தில் இதுதான் பிரதான கட்சிகள். நீங்க சொல்ற 2-3 வாரங்களாக பேசுவோம். அப்போ எப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன எதிர்க்கிறாங்கன்றீங்க? இன்னைக்கும் பிஜேபி எதிர்க்கல, காங்கிரஸ் எதிர்க்கல, உங்களை 2 பேரும் பெரிய அளவில் உங்களை எதிர்க்கல. திமுக ஓரளவுக்கு எதிர்க்குது. அதிமுகவை நீங்க எதிர்த்து பேசுனாலும் அதிமுக இப்ப உங்களை விமர்சனம் அடிக்குது, பணியூர் பண்ணையார்லேருந்து தொடங்கி. இதுல எங்க எல்லாரும் எதிர்த்தாங்கன்றாரு அவரு. அப்ப அதுதான் மறுபடியும் நான் பெரிய ஆளு அவரே பேசுகிறாரு. அப்ப அதுதானே முக்கியமா இருக்கு. இப்போ 13ஆம் தேதி பேசினாரு சார், அதோட 10 நாள் கழிச்சு இன்னைக்கு பேசுறாரு. நேத்து எங்க பேசினாரு, நாளைக்கு எங்க பேச போறாரு? அப்போ ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை எல்லாரும் என்ன எதிர்க்காங்க, என்னாலும் எதிர்க்க சொல்லிட்டா அதையே நம்ம 10 நாள் பேசிட்டு இருக்கணுமா அவரை பற்றி? திரு சாமிநாதன், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு காமராஜர் சொல்லாததை, அண்ணா சொல்லாததை, எம்ஜிஆர் சொல்லாததை, கருணாநிதி சொல்லாததை, ஜெயலலிதா சொல்லாததை திரு விஜய் சொல்றார். அந்த என்டாஸ்மெண்டோடைய நீட்சியாக இப்போ அந்த கருத்துடைய நீட்சியாக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பேசுறார். அப்போ மக்களை தன்னுடைய பிரதிநிதியாக அவர் முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்ங்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்?
இல்ல அவருக்கு கை கொடுக்கும், அது ஓரளவுக்கு தான் பலன் கொடுக்கும். நீங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியை அவரால் அமைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு முதல் மாநாட்டிலேயே அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு. இதுவரை கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வரல. சோ அவருடைய வந்து ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, மக்களும் போடுவாங்க. மக்கள் போடாமல் இருக்க மாட்டாங்க, மக்களும் போடுவாங்க. பட் அது வந்து ஒரு வெற்றியின் விளிம்பை நோக்கியோ அல்லது ஒரு மும்முனை போட்டியை கூர்மையாக ஆக்குவதற்கான ஓட்டோவோ நிச்சயமா இருக்காது. களம் திமுக அதிமுக இடையில கடுமையான போட்டியாக இருக்கும். பட் யாரு வெற்றியாளர்கள் என்பதை தீர்மானிக்கிற இடத்துல நிச்சயமா தாவேக்கா இருக்கும். அது இரண்டு கட்சிகளுக்கும் அச்சமூட்டுகிற இடத்துலயும் இருக்கும். நீங்க இப்ப செந்தில்வேலன் பேசுகிற பொழுது கூட குறிப்பிட்டாங்க, பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சி தான் கூட்டணிக்கு போயிருக்காரு. அவரே பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வேற தேர்தலை நாங்க நிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்ப தேர்தலை நிக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு கட்சி தான் நீ கூட்டணிக்கும் போயிருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஆட்கள் எல்லாம் சுயேட்சையாக வேண்டுமானால் நிப்பாங்க. அப்ப அந்த ஆதரவும் இல்ல. அப்ப ஏறக்குறைய ஒரு நிராயுத பணியாகத்தான் விஜய் நிக்கிறார். எல்லா பக்கம் இருந்தும் பலமுனை தாக்குதல் அவருடைய நரேட்டிவ் வந்து விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிதானே இருக்கு. ஆமா, இதே இது நம்ம திமுகவுக்கும் இருந்தோம்ல. திமுகவுக்கு எதிராகவும் 3 பேரும் அடிக்கிறாங்கல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்மறை விமர்சனங்கள் செய்யறாங்க, நாம் தமிழர் கட்சியும் செய்யறாங்க, விஜய் அவர்களும் செய்யறாங்க. சோ ஆளுங்கட்சி எதிரான ஓட்டுகள் சிதறடிக்கப்படுதுல, அதுவும் வந்து திமுகவுக்கு தரப்பக்க ஒரு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். பட் விஜயனுடைய ஓட்டு என்பது கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட பெரும்பகுதியான பேர் விஜய் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க ஒரு வருவாளர் கூட்டணி, ஒரு நல்ல வேட்பாளர்கள் தொகுதி வாரியாக இதெல்லாம் தான் அவருடைய சின்ன இடைஞ்சலாக இருக்கும். ஏன் அதை சொல்றாருன்னா, நான் தான் தமிழ்நாடுனா எல்லாரும் சேர்ந்து என்ன எதுக்குறாங்க, மக்கள் என் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் அதுக்குள்ள இருக்குன்றார். மக்களுக்கும் அவருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்றார், ரத்தமும் சதமும் போல. இல்ல சார், அது உண்மையிலே இருக்கு. மக்களோட அவருக்கு நெருக்கமான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இன்னைக்கு நேரத்துல நீண்ட காலமாக இருக்கு. அவர் சொல்வதை போல வீட்டுக்கு ஒரு விஜயும் இருக்கிறார். ஆனா என்ன, அந்த விஜய் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிறார், அவருக்கு இன்னும் வாக்குரிமை வரவில்லை. வாக்குரிமை வராதவர்கள் தான் பலர் இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு ஒரு விஜய் நிச்சயமா இருக்கிறார். எல்லாம் குழந்தைகள் அப்படி இப்படி பல்தரப்பட்ட வயதினரும் இருக்காங்க. இன்னொன்று, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்பு தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு தூரம் விழிப்படைய வேண்டியிருக்கு, அவரை விமர்சிக்க வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை மாநாடுகள், இத்தனை மண்டலங்கள், கூட்டங்கள், மாவட்டந்தோறும் ஆய்வு கூட்டங்கள் இதெல்லாம் கடந்த காலங்களில் செய்திருந்தாலும் கூட அதை ரொம்ப வீரியமாக செய்ய வேண்டியிருக்கு. இளைஞர்களை நோக்கி அவர்கள் வந்து மாநாடுகள், கூட்டங்கள், அறிவு திருவிழா நடத்த வேண்டியிருக்கு. முரசொலியில பாசறை பக்கங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கு. கலைஞர் அவர்களுடைய காலத்துல உடன்பிறப்பை கடிதம் மட்டும் போதுமானதாக முரசொலி ஆரம்பிக்கப்பட்டதே விஜய்க்கு பயந்துதான். அடுத்த வாட்டி அப்படிலாம் சொல்லுங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச. இல்ல நான் அதுதான் சொன்னேன், கலைஞர் முரசொலி ஆரம்பிக்கப்பட்டு எல்லாமே விஜய் கணக்குல எழுதிருங்க. முரசொலி அவருக்கு வேற எந்த விதமான